Hello my dear family. Today we are going to learn an advanced English phrase. இன்னைக்கு நம்ம ஒரு எஃபெக்டிவான இங்கிலீஷ் phrase தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். அது என்ன அப்படினா I couldn't care less. இந்த phrase-ஐ எந்த மாதிரி சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணனும், அதோட மீனிங் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Today's phrase is I couldn't care less. இதோட மீனிங் என்ன அப்படினா I don't care அப்படினு சொல்லுவோம் இல்லையா? இதோட I don't care அப்படினு சொல்றதுக்கு பதிலா I couldn't care less யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு I couldn't care less what my ex is doing nowadays. இதோட மீனிங் என்ன அப்படினா hey have you heard about your ex? உன்னோட எக்ஸ் பத்தி கேள்விப்பட்டியா அப்படினு யாராவது கேக்குறாங்க அப்படினா I couldn't care less about my ex what he is doing nowadays. எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல, என்னோட எக்ஸ் என்ன பண்ணாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல அப்படினு சொல்றதா இந்த phrase-ஓட மீனிங். So which means when you are really unconcerned about someone or something, you can use this phrase I couldn't care less. Americans வந்து இத வேற எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படினா I could care less அப்படினு சொல்லலாம். You can use either I couldn't care less or I could care less அப்படினு யூஸ் பண்ணலாம். இதோட மீனிங் என்ன அப்படினா I don't care அப்படின்றதா. I don't care about my haters. என்னோட haters பத்தி எனக்கு கவலை இல்ல. So instead of that you can say I couldn't care less about my haters அப்படினு சொல்லலாம். That means அவங்க என்ன பண்ணா எனக்கு என்ன? So what? I'm not interested in that. It doesn't bother me. So இந்த மாதிரி சொல்றது. அது எனக்கு அத பத்தி எனக்கு கவலை இல்ல. It doesn't bother me. I'm unconcerned about it. I'm not really interested in these things அப்படின்றது தான் இதோட மீனிங். So instead of saying I don't care, you can use I couldn't care less. Let's see some more example sentences using this phrase. I couldn't care less about other people's opinion on me. மத்தவங்களோட ஒபினியன் பத்தி எனக்கு கவலை இல்ல. Instead of I don't care, you can use I couldn't care less யூஸ் பண்ணிக்கணும். Okay? I couldn't care less about my relatives. என்னுடைய உறவுகள் பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படினு சொல்றது. Now it's time for Malar's tip. இன்னைக்கு என்னோட டிப் என்ன அப்படினா இந்த I couldn't care less you should not use that. Like I can't care less about what he is saying. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? ப்ரெசென்ட் ஆர் ப்ரெசென்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணும்போது ஐ காண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூ ஷுட் நாட் யூஸ் லைக் தட். ஸோ நேட்டிவ் பீப்புள் வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் டென்ஸ் தே ஆல்வேஸ் யூஸ் ஐ குடன்ட் கேர்லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ குடன்ட் கேர்லெஸ் வாட் ஹீ செட். அவன் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆர் ஐ குடன்ட் கேர்லெஸ் வாட் ஹீ இஸ் சேயிங். ஆர் ஐ குடன்ட் கேர்லெஸ் வாட் ஹீ வில் சே. ஸோ எனி டென்ஸ் அவர் என்ன சொன்னான்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்ன சொல்கிறாருன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்ன சொல்லுவாருன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா டென்ஸுக்குமே நம்ம வந்து ஐ குடன்ட் கேர்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ that's it with the lesson today. நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Okay, thank you so much for watching this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.